எங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால், எங்களை இலட்சியங்களை அடையணும்னு சொன்னால், கடினமாக உழைக்கணும் அல்லது நிறைய வேலைகளை செய்யணும், வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்குது. சில கோணங்களில் பார்க்கும்போது அது சரியாக இருந்தாலும், முழுமையாக அது எங்களுடைய வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரங்களில் அப்படி இல்லை. எங்களோட பயணம் வேகமாக இருக்கும்போது எங்களுக்கு பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஒரு ப்ரெஷர்லேயே இருந்து கொண்டிருப்போம். ஆனால் ப்ரோக்ரஸ்ன்றது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அவ்வளோ பெரிய ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதோட அந்த பயணம் கூட ரொம்பவே கடினமாக இருக்கும். ஒரு ஒரு சாய்வான பாதையில் கீழேருந்து மேல் நோக்கி சைக்கிள் ஓடிக்கொண்டு போகிற மாதிரி ஒரு கடினமான பாதையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சுதாரித்து நிதானமாக ஒரு கிளாரிட்டியோட நான் எனக்கு தேவையான விஷயம் இதுதான், இப்போ இதை அடைகிறதுக்கு நான் இதை செஞ்சால் போதும், இதை இப்படி செய்தால் போதும், இந்த முறையில் செய்தால் போதும் அப்படின்னு சொல்ல ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், எங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சமாக தான் ஸ்பெண்ட் ஆகும். அதோட அந்த அவுட்கம் வந்து மிக பெருசாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும். அந்த ஃபோக்கஸ் ஒரு இடத்துல குவியும் போது அதோட அவுட்கம் வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ உங்களோட அவுட்கம் வந்து நல்லா வரைக்க நிச்சயமாக உங்களோட இலட்சியங்களை அடைகிறதுக்கான அந்த காலமும் மிக விரைவுபடுத்தப்படும். அந்த மொமெண்டம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு தியரியை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்னென்னா 20/80ன்னு ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கிற பயன்களில் 80% பயன்களுக்கு காரணமாக நாங்கள் செய்கிற 20% வேலைகள் தான் இருக்குது. அப்போ நாங்கள் செய்கிற மிச்ச 80% வேலைகள் வந்து கிட்டத்தட்ட வேஸ்ட் ஆஃப் எனர்ஜியாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன செய்யணுமன்ற ஒரு புரிதலோட, ஒரு அறிதலோட நாங்கள் பயணித்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை இலட்சியங்களை இலகுவான முறையில், மகிழ்வான முறையில் அடையக்கூடியதாக இருக்கும். பை த வே, இந்த சேனலில் நான் ஐடி, பிஸ்னஸ், சைட் ஹாசல் அண்ட் மைண்ட் செட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இன்கேஸ் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், டூ ஃபாலோ மீ. நான் பிரசாந்த்.